ஹாய், ஐம் ஹர்ஷா ஜித்தாலேருந்து. இன்றைக்கி ரம்ஜானோட 4வது நாள் இல்லையா? ஸோ எதாச்சும் ஸ்பெஷலாக செய்வோம்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நேற்று ஃப்ரைடே. நார்மலாக முஸ்லீம்ஸ் வந்துட்டு ஃப்ரைடேயில் ஸ்பெஷலாக ஏதாவது செய்வாங்க. ஸோ நேற்று மிஸ் ஆகிட்டு இன்றைக்கி அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோமா? ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று திறந்துருக்காங்க கிராண்டாக. ஸோ 2 பேரும் அங்கே போயிட்டு இஃப்தாருக்கு ஏதாச்சும் திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு தான் போனோம். அங்கே போன அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மட்டனை கண்ட உடனே இன்றைக்கி நமக்கு இஃப்தார் சாப்பாடு மட்டன் பிரியாணி தான் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ மட்டனை வாங்கிட்டு குடுக்குன்னு வந்து கடற்கடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு பிஃபோர் 6 மணிக்கு முதலே எல்லா வேலையும் முடிச்சு பிரியாணியும் செஞ்சு வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ப்ரோக்கோலி ஃப்ரை அண்ட் பிரிஞ்சால் ஃப்ரை 2மே செஞ்சு வச்சாச்சு. அப்புறமா நிறைய பழங்களும் சேலில் போட்டிருந்தாங்க. பழங்கள் வாங்கி வந்திருந்தேன். அதையும் வெட்டி ஃபுட் சாலட் மாதிரி செய்து தேன் ஊற்றி தேன் தான் சொன்னேன். அப்படி தான் சொல்லாங்க, நம்மளே நம்புவோம். ஸோ தேன் ஊற்றி இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு இஃப்தார் சாப்பாடு மட்டன் பிரியாணி அண்ட் ஃபுட் சாலட். வெயிட் ஆல்சோ 90s சாப்பாடு நிறையவே இருந்துச்சு. குழப்பப்படம், அப்புறம் கடலை மிட்டாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கேரளா ஷாப் இருந்ததால், கேரளா பீப்பிள்ஸ் வந்துருக்கிறதால ஸோ அந்த சாப்பாடெல்லாம் நமக்கு கிடைச்சது.